இன்னைக்கு நாம டிஆர்ஹெச்பி மற்றும் ஆர்ஹெச்பினா என்னன்னு பார்க்க போறோம். டிஆர்ஹெச்பி மற்றும் ஆர்ஹெச்பி இரண்டுமே ஐபிஓக்கு அப்ளை பண்ற நிறுவனங்கள் செபிக்கு சமர்ப்பிக்கும் டாக்குமெண்ட்ஸ் தான். இப்போ டிஆர்ஹெச்பி பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். டிஆர்ஹெச்பி என்பது டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனம் ஐபிஓக்கு போகலான்னு பிளான் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த டிஆர்ஹெச்பியை தான் ஃபைல் பண்ணுவாங்க. செபிக்கிட்ட அவங்க நிறுவனத்தை பற்றி இந்த டிஆர்ஹெச்பி மூலம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த டிஆர்ஹெச்பி மூலம் கம்பெனியோட பிஸ்னஸ் ஃபினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிவிப்பாங்க. ஆனால் கம்ப்ளீட் டீட்டெயில்டாக இருக்காது. ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா, எம்ப்ளாயி கோட்டா இருக்கா போன்ற டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. பட் டீட்டெயில்டாக இருக்காது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அதாவது யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர் கோட்டாக்கு அப்ளை பண்ண முடியும், அதுக்கான ரெக்கார்ட் டேட் என்ன போன்ற டீட்டெயில்ஸ் டிஆர்ஹெச்பியில் இருக்காது. ஒரு நிறுவனம் ஐபிஓக்கு போகிறாங்கன்னா டிஆர்ஹெச்பி கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும் என்பது செபி ரூல்ஸ் படி மேண்டேட்டரி. இந்த டிஆர்ஹெச்பி மூலம் பேசிக் டீட்டெயில்ஸை தான் இன்வெஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். செபி இந்த டிஆர்ஹெச்பியை பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணுவாங்க. அடிஷ்னலாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு தேவைப்பட்டால் அந்த நிறுவனத்திடம் ஆட் பண்ண சொல்லி தெரிவிப்பாங்க. ஒன்ஸ் டிஆர்ஹெச்பி அப்ரூவல் ஆனால் தான் ஆர்ஹெச்பிக்கே போவாங்க. இப்போ நம்ம ஆர்ஹெச்பி பற்றி பார்ப்போம். ஆர்ஹெச்பி என்றால் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் செபிக்கு ஐபிஓ அப்ளை பண்ணுற நிறுவனம் சப்மிட் பண்ணும் கடைசி டாக்குமெண்ட். டிஆர்ஹெச்பியோட மாடிஃபைடு வெர்ஷன் தான் இந்த ஆர்ஹெச்பி. ஆர்ஹெச்பியில் தான் கம்பெனியோட பிஸ்னஸ், ஃபினான்ஸ், ஷேர் ஹோல்டர் கோட்டா, எம்ப்ளாயி கோட்டா இருந்தால் அதோட எலிஜிபிலிட்டி, அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஆர்ஹெச்பியில் தான் இருக்கும். மேலும் ஐபிஓவோட ப்ரைஸ் என்ன, இஷ்யூ சைஸ் என்ன, ஃப்ரெஷ் இஷ்யூ, ஆஃபர் ஃபேர் சேல் எவ்வளோ போன்ற டீட்டெயில்ஸும் இந்த ஆர்ஹெச்பியில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்டிருந்தீங்க. ஐபிஓவோட ஷேர் ஹோல்டர் கோட்டாக்கு ரெக்கார்ட் டேட் என்னென்னு. ஒரு ஐபிஓவோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அதன் ஆர்ஹெச்பி மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஆர்ஹெச்பி வரும் வரை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏதோ வெப்சைட்டில் போடுறாங்கன்னு அந்த டீட்டெயில்ஸை வச்சு எதையும் முடிவு பண்ணிக்க வேண்டாம். மேலும் ஐபிஓவோட ஓப்பனிங், க்ளோசிங், லிஸ்டிங் டேட் எல்லாமே ஆர்ஹெச்பியில் தான் இருக்கும். இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னா போயிட்டே இருக்கும். இப்போது நம்ம சொன்னது எல்லாமே பேசிக். இதுவே நமக்கு போதுமானது. இனிமேல் ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்ஹெச்பியை படிங்க. மேலே சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் ஐபிஓ போகிற கம்பெனி அவங்க பியர் கம்பெனிஸ் கூட இவங்க பெர்ஃபார்மன்ஸை எப்படி இருக்குன்னு இந்த ஆர்ஹெச்பியில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதையும் பாருங்கள். டிஆர்ஹெச்பி என்பது வெறும் டிராஃப்ட் தான். ஆர்ஹெச்பி என்பது தான் ஃபைனல் என்பதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஐபிஓக்கு போகலான்னு இருக்கிற கம்பெனிஸ் ஃபஸ்ட்டு இந்த டிஆர்ஹெச்பியை ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கு கிடைக்கிற வரவேற்பு வச்சு தான் அவங்க ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த ஐபிஓக்கு டிஆர்ஹெச்பி மூலம் எந்த வரவேற்புமே இன்வெஸ்டர் சைட்லேருந்து இல்லைன்னா அந்த டிஆர்ஹெச்பியோடைய அந்த ஐபிஓவை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஃபர்தராக இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சா மட்டும்தான் ஆர்ஹெச்பிக்கு போவாங்க. ஒன்ஸ் அந்த ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணால் தான் அந்த ஐபிஓ வரப்போகுதுன்னு அர்த்தம். டிஆர்ஹெச்பி அப்ளை பண்ணனால இந்த கம்பெனி ஐபிஓக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் இன்வெஸ்டர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.